வணக்கம். எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனலில் இன்றைக்கி நான் பார்க்க போகிற வீடியோ டீசால்ட்ரிங். லாஸ்ட் கிளாஸில் டீசால்ட்ரிங் எப்படி பண்ணலாம், ஒரு டீசால்ட்ரிங் பண்ணும்போது எலக்ட்ரானிக் சர்க்யூட் போர்டிலேருந்து இப்போ பார்க்குறீங்க இந்த மாதிரி எலக்ட்ரானிக் சர்க்யூட் போர்டு இருக்குது. இந்த மாதிரி போர்டில் இருக்கிற காம்போனன்ட்ஸ்லாம் எப்படி ரிமூவ் பண்ணலாம், அதுக்கு என்னென்ன டூல்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதில் இந்த மாதிரி ஒரு டீசால்ட்ரிங் பம்ப் தேவைப்படும்னு சொல்லியிருக்கேன். தென் இந்த மாதிரி 5 பிட் அயன், நல்ல குட் குவாலிட்டி அயன் வேணும். ஒருவேளை இந்த அயன் இல்லை கூட அட்லீஸ்ட் இந்த அயன் இருக்கணும். இந்த அயன் இல்லை அப்படின்னா கூட அட்லீஸ்ட் என்ன பண்ணலான்னா இந்த மாதிரி ஒரு அயன் எல்லாமே இருக்குது. டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் அயன்ஸ் நிறையா இருக்குது இந்த சால்ட்ரிங் அயன். பட் இதில் என்ன பெனிஃபிட் அப்படின்னா இந்த அயனில் உங்களுக்கு டெம்பரேச்சர் கண்ட்ரோல் இருக்கிறதுனால யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்பர் ஆஃப் பிட்ஸ் ஒரு 5 பிட் எக்ஸ்ட்ரா இருக்கிறதுனால கொஞ்சம் நம்ம அப்ளிகேஷன்ஸ் நிறைய யூஸ் பண்ணலாம். ஸோ நமக்கு என்ன அப்ளிகேஷன் வேணுமோ அந்த மாதிரி அயன் வாங்கிக்கலாம். நம்ம பிகினர்ஸ், நியூ கமர்ஸ் இந்த ஃபீல்டு எலக்ட்ரானிக்ஸ் இல்லையா, அப்போ உங்களுக்கு என்னென்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா ஹவு டு ரிமூவ் த காம்போனன்ட்ஸ் ஃப்ரம் த சர்க்யூட் போர்டு அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்போ முதல்ல ப்ராப்பராக என்னென்ன தேவை அப்படின்னா டீசால் பம்ப் தேவை. இந்த மாதிரி டீசால் பம்ப் இருக்குது. இது காஸ்ட் 250 வரும். இந்த பம்ப் 475 வரும். இந்த டீசால் பம்ப் எலக்ட்ரிக்கல் டீசால் பம்ப் ஒர்க்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். யூஸ் பண்ணி பழகணும் அப்படிங்கிறதுக்கு தான் இதெல்லாம் உங்களுக்கு சொல்லிகிட்டு இருக்கோம். ஓகேவா. அப்புறம் டீசால் விக் இருக்குது. இந்த டீசால் இதெல்லாம் யூஸ் பண்ணுறோம். சரி, இதெல்லாம் இந்த மாதிரி டைப் ஆஃப் போர்ட்ஸுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்போஸ் இந்த போர்டில் இல்லாமல் வேறு என்ன போர்டு இருக்குது அப்படின்னு கேட்டால் பாருங்கள், இந்த மாதிரி போர்டு இருக்குது. இதெல்லாம் எஸ்எம்டி, சர்ஃபேஸ் மவுண்ட் டிவைஸ். இதெல்லாம் சர்ஃபேஸ் மவுண்ட் டிவைஸ். இதை எடுத்துடலாம். இதெல்லாம் பாருங்களேன், இதெல்லாம் சர்ஃபேஸ் மவுண்ட் டிவைஸ். இனி வரக்கூடிய எலக்ட்ரானிக்கெல்லாம் எப்படி இருக்கும்னா போர்டெல்லாம் இந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேவா. அப்போ இந்த போர்டில் நம்ம சர்வீஸ் பண்ண கற்றுக்கணும். அல்லது இருக்கிற காமன்ஸ்லாம் ரிமூவ் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா ஃபியூச்சரில் நம்ம பக்காவாக சர்வீஸ் பண்ண முடியும். இந்த மாதிரி சர்ஃபேஸ் மவுண்ட் டெக்னாலஜியை பேஸ் பண்ண சர்ஃபேஸ் மவுண்ட் டிவைஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஐசி இருக்குது. இந்த இடத்துல ஒரு ஐசி இருக்குது. இது கிளாஸ் டி TBA 3116D2 ஒரிஜினல் ஐசி இருக்குது. இந்த ஹீட் சிங்க் பிளேட்டை எடுத்துகிட்டு இதுக்குள்ளேயும் ஐசி தான் இருக்கும். ஸோ இதெல்லாம் ரிமூவ் பண்ண வேண்டியது இருக்கும். அப்போ இதெல்லாம் ரிமூவ் பண்ணணும் என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம பழைய ஒரு டீசால் பம்போ டீசால் விக் வச்சோ இந்த காம்பனன்ட்ஸை எடுக்கிறது கஷ்டம். ஓகேவா. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா ஹாட் ஏரை அப்ளை பண்ணி இந்த காம்பனண்ட்டை நம்ம வெளியே எடுக்கணும். எப்படி எடுக்கலாம், அதுக்கு என்னென்ன டூல்ஸ் வேணும் அப்படிங்கிற பற்றி தான் இன்றைக்கி வீடியோ. ப்ரீவியஸ் வீடியோஸில் சால்ட்ரிங் எப்படி பண்ணுறது ப்ராப்பராக, டீசால்ட்ரிங் எப்படி பண்ணுறது யூஸிங் டீசால்ட்ரிங் பம்ப்பு விக்கு, தென் எலக்ட்ரிக்கல் டீசால்ட்ரிங் பம்ப் லாஸ்ட் கிளாஸில் அப்ளை பண்ணியிருக்கோம். ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது லேட்டஸ்ட் வந்திருக்கு. தெரிஞ்சுக்கிட்டால் ஃபியூச்சரில் சர்வீஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு உங்களுக்கு கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஓகே. ஸோ இந்த காம்போனன்ட்ஸ் எல்லாமே இந்த மாதிரி இதில் காம்பவுண்ட்ஸ்லாம் ஐசி எடுக்கணும், இல்லை ஒரு ரெசன்ஸு கெப்பாசிட்டி இதெல்லாம் ரிமூவ் பண்ணணும் ஜென்டலாக, போர்டுக்கு எந்த டேமேஜ் இல்லாமல் அப்படின்னா என்ன தேவை, ஹாட் ஏர் கன் யூஸ் பண்ணணும். ஓகேவா. இப்போது ஹாட் ஏர் கன் பாருங்களேன், இதுதான் ஹாட் ஏர் கன். ஓகே, நான் கொஞ்சம் மினிமைஸ் பண்ணிடுறேன் உங்களுக்கு பாக்ஸ். ஓகேவா. இந்த மாதிரி இருக்கும். இதுதான் இந்த ப்ளோயர். இது எஸ்எம்டி சர்ஃபேஸ் மவுண்ட் டிவைஸ் ரீஒர்க் ஸ்டேஷன். இது மாடல் நம்பர் 850. இது ஒரு இம்போர்ட்டட் சைனீஸ் பேக். ஓகே. ஸோ இதுதான் நம்ம இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகே. ஜஸ்ட் ஓப்பன் பண்ணுவோம். இதில் டாப் லிட்டு ஓப்பன் பண்ணிடுறோம். பாருங்களேன் எப்படி இருக்குது. இந்த மாதிரி ஒரு சீல்டு ஸ்பாஞ்ச் ஒன்று இருக்கும், தெர்மோகோல் ஒன்று இருக்கும். எடுத்துட்டோம்னா இதுதான் அந்த மெட்டீரியல். நான் மேலே ரிமூவ் பண்ணிடலாம். ஓகேவா. இதுதான் இருக்குது. இதில் என்னென்ன இருக்குது, இதில் இந்த நாசில்ஸ் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் நாசில்ஸ்லாம் இதில் இருக்குது. நான் எடுத்துட்றேன். ஓகேவா. பார்க்கலாம். இதுதான் இதில் இருக்கக்கூடிய மெட்டீரியல். இந்த பாலிதீன் கவர் மேலே இருக்குது. நான் அதை ரிமூவ் பண்ணிடுறேன். அப்போ தான் கொஞ்சம் விசிபிளாக இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு. ஓகே. ஒரு 3 பின் ஹோல்டரோட இதெல்லாம் இருக்குது. இப்போ பார்க்கலாம். இதுதான் உங்களுக்கு கன்னு, ஹாட் கன். இந்த ஹாட் கன்னில் பார்த்தீங்கன்னா இந்த நாசில் இருக்குது. வேணால் ஒரு ஸ்க்ரூ டிரைவர் மூலிமா இதை நம்ம ரிலீஸ் பண்ணிட முடியும். ஓகேவா. இந்த அன்ஸ்க்ரூ பண்ணணுன்னா இதை ரிமூவ் பண்ணிடலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு அவங்களுக்கு
டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் நாசில்ஸ்லாம் அந்த பேக்கெட்லேயே இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி ஒரு பேக்கெட்டில் வரும் உங்களுக்கு எல்லாமே. ஒரு 3 டைப் ஆஃப் நாசில்ஸ் அதில் இருக்கும். நீங்கள் என்ன வேணாலும் உங்களுக்கு அப்ளிகேஷனுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறக்க. இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். மொத்தம் 3 பீஸ் இதில் வரும் உங்களுக்கு. ஓகேவா? இந்த டிப்பை அன்ஸ்க்ரூ பண்ணினீங்கன்னா இது போதும். சரி, இதில் என்ன பண்ணணும் இந்த ஹாட் கன் அப்படின்னு கேட்டால், இதுக்குள்ளே ஒரு ஹீட்டர் இருக்குது. இந்த ஹீட்டர் என்ன பண்ணணும்னா வெறும் ஹீட்டிங் மட்டும்தான் எலிமெண்ட்டு. பட் இந்த நாசில் வெளியாக உங்களுக்கு ஏர் வெளியே வரும். அப்போ இதுக்குள்ளே என்ன இருக்குது, சிம்பிளாக ஒரு ஏர் உற்பத்தி பண்ணக்கூடிய ஒரு கம்ப்ரஸர் உள்ளுக்குள்ளே இருக்குது. அந்த ஏர் வந்து இது வெளியே வரும். நம்ம ஹேர்னுடைய ஸ்பீடை கூட்டிக்கலாம், குறைச்சிக்கலாம். இந்த ஹீட்டர் இருக்கு இல்லையா, இந்த ஹீட்டருக்குடைய வோல்டேஜை கூட்டி குறைச்சோம்னா இந்த ஹீட்டருடைய ஹீட்டிங்கை நம்ம கூட்டலாம், குறைச்சிக்கலாம். ரெண்டுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு எப்படி ரிக்குயர்மெண்ட் வேணுமோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். அப்போது ஏரோட ஸ்பீடை கூடிக்கிறது ஒரு கண்ட்ரோல் இருக்கணும், ஒரு சர்க்கியூட் இருக்கணும். கண்ட்ரோலுங்கிறது ஒரு காம்பனண்ட் இல்லையா, ஒரு வேரியபிள் ரெசன்ஸ். அதேமாதிரி இந்த ஹீட்டரோட ஹீட்டை கூடி குறைக்குன்னா ஒரு கண்ட்ரோல் வெளியே இருக்கும். கண்ட்ரோல் வெளியே இருக்குன்னா அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு எலக்ட்ரானிக் சர்க்கியூட் போர்டு இருக்கும். ஓகே, இதெல்லாம் இருக்கும் இந்த போர்டுக்குள்ளே, இதெல்லாம் இருக்கும். இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னா இந்த போர்டு, இதுக்குள்ளே என்ன போர்டு வரும் பாருங்கள். ஃப்ரண்டில் பேனலில் பார்க்கலாம். இதுதான் ஃப்ரண்ட் பேனலில், இதுதான் இப்படி இருக்குது. ஃப்ரண்டில் இப்படி இருக்குது. இதில் இது வந்து பவர் ஆன் அண்ட் ஆஃப் சுவிட்ச் இருக்குது. இதுதான் உங்களுக்கு இந்த கண்ட்ரோல். இந்த கண்ட்ரோல் இருக்கு இல்லையா, இந்த கண்ட்ரோல் தான் பாருங்கள் லைக் திஸ் இங்கே இருக்குது. இந்த போர்டு இருக்குது. இந்த 2 கண்ட்ரோல், ஒன்று வந்து ஏர் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, ஒன்று ஹீட்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. இதில் வெளியில் போட்டிருக்கு, இத்தனை டிகிரின்னு போட்டிருக்கு. நம்ம அப்ராக்சிமேட்டாக பழகும் போது நம்மளே தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? இதில் இருக்குது. அப்போ இந்த கண்ட்ரோல் அட்ஜஸ்ட் பண்ணால் ஏரை கூட்டிக்கலாம், குறைச்சிக்கலாம், ஸ்பீடாக குறைவா. நம்ம அப்ளிகேஷன் அப்படிலாம் தேவைப்படும். அது மாதிரி ஹீட்டு தேவைப்பட்டால் கூட்டிக்கலாம், குறைச்சிக்கலாம். அப்போ இந்த கண்ட்ரோல் உள்ள ஒரு சர்க்கியூட் போர்டு இருக்குது. இதான் போர்டு உங்களுக்கு காமிச்சிட்ருக்கேன். அப்போ இந்த டியூப் மூலியமாக தான் உங்களுக்கு என்ன வருது, உங்களுக்கு ஏர் வந்து வெளியே வருது. ஏர் வெளியே வந்து இந்த கன் வழியாக வெளியே வரும். ஓகே, இதில் எலக்ட்ரானிக்ஸ் ட்ரைனிங் இன் தமிழ் சேனலுடைய நோக்கம் ஒவ்வொரு வியூவர்ஸும் ஒரு குவாலிஃபைடு என்ஜினியராக வரணும். வருவீங்கன்னு நம்பிக்கை இருக்குது. தொடர்ந்து வீடியோஸ் பாருங்கள். ஆன்லைன் ட்ரைனிங் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஆன்லைனில் பேசிக் எலக்ட்ரானிக்ஸ் லெவல் 1, லெவல் 2, சிஆர்டி டிவி, செல்ஃபோன் ட்ரைனிங், எல்சிடி எல்இடி டிவி ட்ரைனிங், 5.1 ஹோம் தியேட்டர் அசம்பிளிங் அண்ட் ட்ரபிள் ஷூட்டிங், யூபிஎஸ் இன்வெர்டர், எமர்ஜென்சி லைட், இண்டக்ஷன் ஸ்டவ், ஆல் எஸ்எம்பிஎஸ். விருப்பம் உள்ளவங்க இந்த கோர்ஸ் ஜாயின் பண்ணிக்கலாம். மிக குறைஞ்ச பயிற்சி கட்டணம். ஆண் பெண் இருபாலரும் பயிற்சி பெறலாம். வயது வித்தியாசம் இல்லை. ஆன்லைன் ட்ரைனிங்கில் படிக்கிறதுனால உங்கள் வீட்டில் இருந்த இடத்துலேருந்தே எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்ட அனைத்து தொழில்நுட்பங்களையும் எந்த விதமான ஒளிவு மறைவும் இல்லாமல் கற்றுக்கொள்ள முடியும். சேனலுடைய நோக்கமே நீங்கள் ஒரு குவாலிஃபைடு என்ஜினியராக வரணுங்க தான். இப்போ இந்த வீடியோவோட அப்ளிகேஷன் என்னென்னா, இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் இருக்குது. இந்த ப்ராடக்ட் இருந்தால் தான் எஸ்எம்டி காம்போனன்ட்ஸை நாம் ரிமூவ் பண்ண முடியும்னு உங்களுக்கு தெரிஞ்சால் தான் தென் அதுக்கப்புறம் நீங்கள் அதை சர்வீஸ் பண்ண முடியும். ஓகே, இதனுடைய ப்ரைஸ் வந்து 1850 ரூபா வரும். தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம். இன்றைக்கி புக் பண்ணால் நாளைக்கு கிடைக்கும் உங்களுக்கு. ஓகே, வளர்ந்து வர்ற எலக்ட்ரானிக்ஸினுடைய அப்கிரேட் தகுந்த மாதிரி நம்மளே அப்கிரேட் பண்ணிக்கணும். டெக்னிக்கலாகவே நாலேஜ் வைஸும் டெவலப் பண்ணணும், ப்ராக்டிக்கலாகவும் டெவலப் பண்ணணும். ப்ராக்டிக்கலாக டெவலப் பண்ணுறதுக்கு தான் நிறைய என்னென்ன புதுசாக லேட்டஸ்ட்டாக வரக்கூடிய ஒரு மல்டிமீட்டர் ஆகட்டும், இல்லை உங்களுக்கு டூல்ஸ் எல்லாம் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி ஒரு சர்க்கியூட் இருக்குதுன்னு வச்சுங்களேன். இப்போ இந்த சர்க்கியூட் இருக்குது அப்படின்னா, இப்போ இந்த சர்க்கியூட் இருக்குது, போர்டு இருக்குது. இந்த மாதிரி ஒரு போர்டு இருக்குதுன்னு வச்சுங்களேன். இந்த போர்டில் இருக்கக்கூடிய ஐசி ஏதாவது ரீப்ளேஸ் பண்ணணும் அப்படின்னா நமக்கு வேறு என்ன தேவைப்படும் அப்படின்னு கேட்டால், முதல்ல இந்த மாதிரி ஹீட் அப்ளை பண்ணி இந்த ப்ராடக்ட்லாம் யூஸ் பண்ணும்போது நமக்கு என்ன தேவைப்படும் அப்படின்னு கேட்டால், ஒரு மேட்டு தேவைப்படும். ஒரு மேட்டு பாருங்கள், இந்த மாதிரி ஒரு மேட் இந்த படத்தில் காமிச்சிருக்கு இல்லையா, இந்த மாதிரி. மறுபடியும் 1 செகண்ட் நான் ஒரு ஃபோக்கஸ் பண்ணிக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும். ஒர்க் பெஞ்ச், இது ப்ளூ கலரில் ஒரு மேட் வரும். ஓகேவா? இது இல்லைன்னா இன்னொரு கம்பெனி இருக்குது. ஓகேவா? அந்த கம்பெனி இருக்குது. அது இந்த மாதிரி இருக்கும். நல்ல குவாலிட்டி RF4 இந்த மாதிரி ஒரு சிமெண்ட் கலர் இருக்கும். உங்களுக்கு என்ன கலர் வேணாலும் அப்ளிகேஷன் ஒன்று தான். இதில் நம்ம ப்ராஜெக்ட் பண்ணும்பொழுதோ, ஹாட் ஏர் அப்ளை பண்ணும்போதோ, சால்ட்ரிங் அண்ட் யூஸ் பண்ணும்போதோ நீங்கள் ஒர்க் பண்ணக்கூடிய அந்த டேபிள் வந்து எதுவும் டேமேஜ் ஆகாமல் நல்ல குவாலிட்டியாக உங்களுக்கு வரும். ஓகேங்களா? அதுக்கு தான் இது கொடுத்துருக்கு. தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம்.
இது ப்ரைஸ் வந்து 650 தென் 750 இந்த மாதிரி வரும். இன்னொன்று ரெட் கலரில் இருக்கும் பாருங்கள், ஃபுல்லாகவே இந்த ரெட் கலர். இது ஃபோல்டு பண்ணிக்கலாம், வெளியில் எங்கேயும் எடுத்துகிட்டு போயிடலாம். நான் ஏற்கனவே இது தம்பி எக்ஸ்க்ளூசிவ் ஒரு வீடியோ நான் அப்ளை பண்ணியிருக்கேன், ஓகேவா? அதில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதில் காம்போனன்ட்ஸ் எல்லாம் வச்சுக்கலாம். இதில் மேக்னெட்டிக் லெட் டேப் இருக்குது, உள்ள க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த மேக்னெட்டிக் இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த காம்போனன்ட்ஸ்லாம் அப்படியே ஒட்டிக்கும், ஈஸியாக பண்ணலாம். ஹாட் ப்ளோயரை யூஸ் பண்ணும் பொழுது இந்த சர்ஃபேஸ் எதுவுமே டேமேஜ் ஆகாது, ஓகேவா? ஸோ அதுக்காக என்ன பண்ணுறோம், ஹாட் ஏர் கன் யூஸ் பண்ணும் பொழுது, SMD ஒர்க் ஸ்டேஷன் யூஸ் பண்ணும் பொழுது கூடவே இந்த ஒர்க் பெஞ்ச் ப்ளூ மேட் சர்வீஸ் மேட் இருந்தால் நல்லது. 650 வரும் காஸ்ட், ஓகே? தேவைப்படுறவங்க நீங்கள் வாங்கிக்கலாம். சரி, இப்போ என்ன அது இல்லாமல் வேறு என்ன தேவைப்படும் அப்படின்னு கேட்டால் பாருங்கள், இந்த மாதிரி ஒரு லேம்ப், இந்த மாதிரி ஒரு லேம்ப். இப்போ பாருங்களேன், இந்த லேம்ப் இருக்குது, இப்படி இருக்குது. இந்த லேம்பில் வந்து என்ன முக்கியம்னா, இதை வந்து நம்ம சர்வீஸ் போர்டில் வந்து இந்த கிளிப் இருக்குது, பெரிய கிளிப், நல்ல ஸ்ட்ராங் கிளிப் இருக்குது. இந்த கிளிப் மூலிமா என்ன பண்ணலாம், அது டேமேஜ் ஆகாமல் இருக்கும். உள்ள ஒரு பிளாஸ்டிக் வாஷர் கொடுத்துருக்கு, ஒரு ரப்பர் மேட் கொடுத்துருக்கு, கட் பண்ணி கொடுத்துருக்கு பிளாக் கலரில், ஓகேவா? ஸோ இதை வந்து நம்ம போர்டில் ஃபிட் பண்ணிடலாம். போர்டில் ஃபிட் பண்ணிட்டீங்கன்னா இது கிட்டத்தட்ட நல்ல ஆங்கிள் 360 டிகிரிக்கு இது வளையும். அப்போது இதில் லைட் வெளிச்சம் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு, ஒரு ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு, ஓகேவா? இதில் இந்த மாதிரி சுவிட்சு கொடுத்துருக்கு, இந்த மாதிரி ஒரு சுவிட்ச் இருக்குது, நம்ம ஈஸியாக அரேஞ்ச்மெண்ட் பண்ணிக்கலாம். நல்ல பிரைட்னஸ் இருக்கும், பக்கா பிரைட்னஸ் இருக்கும். இந்த மாதிரி இப்போ பாருங்களேன், சர்வீஸ் பார்க்குறப்ப இந்த காமன் மேலே எவ்வளோ பிரைட் இருக்குது பாருங்களேன், எப்படி இருக்குது, பக்காவாக இருக்குது. இது இருந்தால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோடைய ப்ரைஸ் வந்து 550, 550 ரூபா வரும், ஓகேவா? இதெல்லாம் அவசியம் தேவை. இதெல்லாம் இருந்ததுன்னா நாம் இந்த மாதிரி கொஞ்சம் கிளியராக விசிபிளாக இருந்தால் தான் இந்த காம்பவுண்ட்ஸ் எடுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த யூனிட் வேணுங்கிறவங்க, இது ஒரு குக்கு கம்பெனி பாருங்க, இங்கே இருக்குது இந்த LED லேம்ப், இதுதான் பாக்ஸ், ஓகே? இந்த பாக்ஸ் இருக்குது, இது வந்து 550 வரும். தேவைப்படுறவங்க வாங்கிக்கலாம், ஓகேவா? இதில் LED கூட நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். இதில் மெயின் முக்கியம் என்னென்னா, இந்த ஹோஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், எத்தனை வருஷம் ஆனாலும் சரி ஃபெயிலியர் ஆகவே ஆகாது. இதுக்குள்ளே தான் ஒயர் இருக்குது, ஓகே? ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 230 வோல்ட்லேருந்து கன்வெர்ட் பண்ணி தான் இது யூஸ் பண்ணுறோம். இந்த LEDs வேணால் நம்ம ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். நல்ல ஹை பவர், ஹை பிரைட் ஒயிட் கலர் LED சர்வீஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஓகேவா? சரி, இப்போது இந்த ஹாட் ஏர் கன் இருக்கு இல்லையா, இதில் பார்த்தோம்னா இது மாதிரி இருக்குது. நம்ம என்ன பண்ணலாம், இதில் ஜஸ்ட்டு இப்போ ஒரு ஆன் பண்ணி பார்க்கலாம். இதில் ஆன் பண்ணி பார்க்கலாம். ஒரு மெயின்ஸ் கார்டு இருக்கும், ஓகே? இது வந்து ஏர் பாருங்கள், சவுண்டு வருது இல்லையா, இது வந்து ஹீட்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல ஏரோட ஸ்பீடை கூட்டலாம் குறைச்சிக்கலாம். ஸ்பீடு வருது, உங்களுக்கு தெரியாது அவ்வளோவா, எனக்கு மட்டும்தான் தெரியும். தென் ஸோ என்ன பண்ண முடியும், ஹீட்டரை ரைஸ் பண்ண முடியும், கூட்ட முடியும், குறைக்க முடியும் இந்த கண்ட்ரோல் மூலிமா. இது ஹீட்டரை கூட்டிக்கலாம், குறைச்சிக்கலாம். இதில் ஏர் வந்து கூட்டலாம், குறைச்சிக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோட அப்ளிகேஷன் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நாளைக்கு ஒரு காம்போனன்ட்டை ரிலீஸ் பண்ணுறது எப்படி, ரீப்ளேஸ் பண்ணுறது எப்படி, ஒரு ICA SMD நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். வெயிட்டிங் ஃபார் த வீடியோ.